திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிரலை பார்க்கலாம். புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே உறுப்பினராக இருந்தபோது அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகமாக நடந்து கொண்டார் என்று அவருடைய அந்த நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உரிமைக்குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அந்த உரிமைக்குழுவினுடைய அறிக்கை இப்போது வருகிறது. அந்த உரிமைக்குழுவுக்கு முன்னால் அவர் ஆஜராகி வருத்தம் தெரிவித்ததாகவும் பின்னர் அந்த உரிமைக்குழு அவர் நீக்கப்பட்டிருந்த காலமே தண்டனை காலமாக கருதப்படும் என்று ஏதோ பெரிய நீதிமன்ற வழக்கை போலெல்லாம் இப்போது எங்களுடைய பார்வை இன்றைக்கு நான் எழுப்ப இருந்த பிரச்சனையை மக்களவையில் ஒரு மசோதா நிறைவேறாமல் நிலுவையில் இருந்து அந்த மக்களவை கலைக்கப்பட்டு புதிய மக்களவை வருகிற போது அந்த மசோதா என்பது காலாவதியாகி போகும். அது மாதிரி ஒரு உறுப்பினருடைய பதவிக்காலம் முடிகிற போது அவர் தொடர்பான எல்லாம் முடிந்து போகும். அதற்கு பின்னால் அவர் மீண்டும் வந்தாலும் அவர் புதிய உறுப்பினராகவே கருதப்படுவார். சரியான சொல்லோடு சொல்ல வேண்டும் என்றால் இட் இஸ் இன்ஃப்ரக்சுவஸ். அவருடைய மீதான நடவடிக்கையை இவர்கள் மீண்டும் எடுப்பது என்பது ஒரு கட்சியை, அந்த கட்சியினுடைய தலைவரை அசிங்கப்படுத்துவதற்காகவே தெரியும். ஆக நான் எழுப்ப இருந்தது முடிந்து போன பிரச்சனையை எதற்காக நீங்கள் மீண்டும் இங்கு கொண்டு வருகிறீர்கள், முக்கியமாக அவருடைய பதவிக்காலம் முடிந்ததற்கு பின்னால் அது எப்படி இங்கே பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அவைத்தலைவர் என்னை தனியாக சந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நான் சந்தித்தேன், சில விளக்கங்களை சொன்னார். ஆனால் அவையில் எழுப்பப்பட்டதற்கு நான் அவையில் தானே விளக்கம் கேட்க வேண்டும். நீங்கள் சொன்னது ஊரெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது, எங்களுடைய கேள்வியும் அதற்கான விளக்கமும் கூட மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று நான் அவரிடம் எடுத்துச் சொன்னேன். இதுதான் இன்றைக்கு நான் எழுப்ப இருந்த பிரச்சனை. தேங்க்யூ. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். இது 10 ஆண்டுகால ஆட்சியில் அறிவிக்கப்படாத அவசர நிலை என்று அவர் பாஜக அரசை சாடியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.